Greetings of the day. நான் Shreekanth. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 3 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டம் பார்ட் 1 வீடியோவில் நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அந்த கொஷின் என்ன, அந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்டன்சி போடுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 11th 12th நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஆக்சுவலாக காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க இதில் இது ரியல் அக்கௌண்ட்டு வரும், இந்த ரியல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து டெபிட் பண்ணுமா கிரெடிட் பண்ணுமா அந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சம்ஸ் நீங்கள் ஈஸியாக போடுறதுக்கு, பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் ஹையர் லெவல் மூவ் ஆக டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், இதெல்லாம் வந்து நம்மளால் ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. ஆக்சுவலாக நம்ம சம்ஸ் டப்புன்னு போட்டாகணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஈஸியான வே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக அக்கௌண்ட் சம் எப்படி சால்வ் பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஸோ இந்த 3 விஷயத்துக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட். அண்ட் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் பார்ட் 1 வீடியோ அண்ட் பார்ட் 2 2 பார்ட் போட்டிருக்கேன். அதில் பார்ட் 1 நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அந்த 2 வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டின் என்ன, பார்ட் 1 நான் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் மேனை பொறுத்த வரைக்கும், இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும், ஒரு பிஸ்னஸ் மேனை பொறுத்த வரைக்கும் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டெபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ் உள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கிரெடிட் பண்ணிங்கன்னா கேஷ் வெளில போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனால் இதுவே நீங்கள் பேங்க்கில் போய் பணத்தை டெபாசிட் பண்ணுறப்போ பேங்கர் வந்து, சார் உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கிரெடிட் ஆனால் என்ன அர்த்தம், நம்மளுக்கு பணம் ஏறி இருக்குது. உங்கள் அக்கௌண்ட் டெபிட் ஆகிருக்கு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. டெபிட் ஆனால் என்ன அர்த்தம், பணம் குறைஞ்சிருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் டெபிட்னா கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது, கிரெடிட்னா கேஷ் குறையுது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் டெபிட்னா வந்து கேஷ் குறையிறது, கிரெடிட்னா கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் வைஸ் வர்ஸாவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் இப்போ ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் இது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட நான் தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். பிகாஸ் உங்கள் லெவலில் எனக்கு இதெல்லாம் யாரும் கற்றுக் கொடுக்கல. என் ஃப்ரெண்டு கேட்ட கொஸ்டின் தான் இது. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து அவங்க என்னன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு கடன் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் எனக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கடன் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பேங்க்குக்கு பணம் கொடுக்குறப்போ பேங்க் வந்து உங்களுக்கு கடன் போட்டிருக்கு. ஸோ லிட்ரலி நீங்கள் பேங்க்குக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேங்க்குக்கு கிரெடிட்டாராக மாறுறீங்க. ஆக்சுவலாக பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிரெடிட்டார். நீங்கள் வந்து பேங்க்குக்கு லோன் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த டெபாசிட்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து பேங்க்குக்கு ஆக்சுவலாக பணம் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த பணம் வந்து ஆக்சுவலாக பேங்க்கர் கையில் இருக்குது. அது உங்கள் பணம் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் எப்போ கேட்டாலும் பேங்கர் வந்து அதை எடுத்து கொடுத்துடணும். ஸோ விச் மீன்ஸ் தட் நீங்கள் வந்து ஆக்சுவலாக பேங்கருக்கு கிரெடிட்டாராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் கிரெடிட்டாரு, பேங்க் வந்து ஆக்சுவலாக உங்களை பொறுத்த வரைக்கும் டெட்டாரு. ஸோ இப்போ வந்து பேங்க் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை உங்களை பேங்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிரெடிட்டாரு. ஸோ பேங்க் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், ஒரு கிரெடிட்டார் நீங்கள் கிரெடிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஒரு கிரெடிட்டார்னா கிரெடிட் பேலன்ஸ் இருக்கிறது. கிரெடிட் பேலன்ஸ் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் கிரெடிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அதிகமாக இன்னும் அமௌண்ட் ஏறும். அதே கிரெடிட் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை அதே கிரெடிட்டாரை நீங்கள் டெபிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அமௌண்ட்டு குறையும் ஆக்சுவலாக. ஸோ இதான் ஆக்சுவலாக வந்து ரீசன்ஸ். ஏன் பேங்க் கிரெடிட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு ஏன் அக்கௌண்ட் ஏறுது, ஏன் வந்து பேங்க் டெபிட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு ஏன் அக்கௌண்ட் குறையுது அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து இதுதான் ஆக்சுவலாக. ஏன்னா டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து எல்லா இடத்துலையும் ஒன்று தான். இது வந்து பேங்க்ஸுக்குன்னு கிடையாது, நம்மளுக்குன்னு கிடையாது. ஆக்சுவலாக நம்ம பேங்க்குக்கு பணம் கொடுக்கறதுனால பேங்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரெடிட்டாராக மாறிடுறோம். நம்ம தான் பேங்க் ஆக்சுவலாக கிரெடிட்டார். பேங்க் நம்மளுக்கு கடன் பட்டிருக்கு. ஸோ கிரெடிட்டார் வில் ஆல்வேஸ் ஹேவ் அ கிரெடிட் பேலன்ஸ். ஸோ கிரெடிட் பேலன்ஸ் இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மறுபடியும் கிரெடிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் உங்கள் இன்ட்ரெஸ்ட்லாம் கிரெடிட் பண்ணுறப்போ உங்களுடைய நீங்கள் என்ன அமௌண்ட் பேங்க்கில் போட்டிங்களோ அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படியே ஆட் ஆகுது. இதுவே கிரெடிட்டாராக இருக்கிற பேலன்ஸ் நீங்கள் டெபிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பேலன்ஸ் ஆக்சுவலாக குறையும். இதான் ஆக்சுவலாக ரீசன்ஸு. நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் விஷயம் பார்க்கலாம். அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம ஈஸியாக ஒரு அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணுறதா கிரெடிட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அசட்டாக இருந்துச்சுன்னா, ஒரு ட்ராயிங்ஸாக இருந்துச்சுன்னா, ட்ராயிங்ஸ்னால் பணம் எடுக்கிறது, ஒரு எக்ஸ்பென்சஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு டெபிட் பண்ணலாம். ஏன் இதை டெபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இது மூணுத்துக்குமே டெபிட் பேலன்சஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு சின்ன மந்த்ரான்னு சொல்ல மாட்டேன், இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம். எனக்கு சொல்லிக் கொடுத்த சின்ன விஷயம் என்னென்னா, டெபிட் ஆல் அசட்ஸ் அண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் லைபிலிட்டிஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்.
இதுதான் வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து ஒன்ஸ் லேடர் மூவ் ஆகிறப்போ, அதாவது இந்த 11th 12th எல்லாம் படித்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து இதான் ஆக்சுவலாக சொல்லி கொடுத்தாங்க. டெபிட் ஆல் அசெட் அண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் லைபிலிட்டிஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம். ஸோ ஒரு மெஷினரி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா, மெஷினரி நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் மெஷினரியை வந்து என்கிட்டேருந்து வாங்குறீங்க, நீங்கள் வந்து எனக்கு வந்து காசு கொடுக்கல, கடன் வச்சுட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மெஷினரி நீங்கள் வாங்குறீங்க, மெஷினரி அக்கௌண்ட் டெட்டார். ஏன் மெஷினரி அக்கௌண்ட் நான் டெபிட் பண்ணேன்? மெஷினரி இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்னா என்னது? விச் யூ கேன் டச் அண்ட் ஃபீல். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியும்னா அது ரியல் அக்கௌண்ட். ஸோ மெஷினரி அக்கௌண்ட் டெட்டார். ஓகேவா? 2 ஸ்ரீகாந்த் அக்கௌண்ட். ஸ்ரீகாந்த் அக்கௌண்ட்டை நான் வந்து ஸ்ரீகாந்த் அக்கௌண்ட் நீங்கள் வந்து எனக்கு கடன் போட்டிருக்கீங்க. ஸோ ஐ ஆம் அ கிரெடிட்டார். ஸோ கிரெடிட்டார் இஸ் அ லைபிலிட்டி. ஸோ யூஆர் கிரெடிட்டிங் த கிரெடிட்டார். நார்மலாக கிரெடிட்டாருக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து கிரெடிட்டாருங்கிறதே ஒரு லைபிலிட்டி தான். லைபிலிட்டிஸில் தான் கிரெடிட்டார் ஆக்சுவலாக வராங்க. ஸோ கிரெடிட்டாரை வந்து நம்ம வந்து கிரெடிட் பண்ணுறோம். ஸோ லைபிலிட்டிஸ், credit all liabilities, so you are crediting me. Debit all asset, machinery is an asset, so you are debiting the machinery. இப்போ இதை நீங்கள் வந்து உங்களுடைய ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், நார்மல் அக்கௌண்ட்டில் வச்சு பாருங்களேன். machinery is a real account. debit what comes in, இதுதான் ரியல் அக்கௌண்ட்டுடைய ஃபஸ்ட்டு ரூல். ஸோ machinery is coming, ஸோ machinery உங்களுக்கு வந்து வருது ஆக்சுவலாக. ஸோ you are debiting machinery. credit the giver, ஸோ I am the giver, நான் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக கொடுக்குறேன். ஸோ credit me, ஸோ என்ன நீங்கள் வந்து கிரெடிட் பண்ணுறீங்க. இதை தான் வந்து சிம்பிளாக டெபிட் all assets and credit all liabilities, debit all expenses and credit all incomes அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறாங்க ஆக்சுவலாக. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் தான் வந்து எப்போவுமே வந்து மூவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து மெஷினரியோ கேஷோ என்ன விஷயம் உங்களுக்கு என்ட்ரிஸாக வந்து எக்ஸாம்ஸ்லேயோ எப்போயோ கொடுத்தா கூட இது வந்து ரியல் அக்கௌண்ட்டா, பர்சனல் அக்கௌண்ட்டா, நார்மல் அக்கௌண்ட்டா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். பட் ஆனால் நீங்கள் வந்து ரியல் அக்கௌண்ட் ஃபார்முலா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், பர்சனல் அக்கௌண்ட்டுடைய ஃபார்முலா டெபிட் த ரிசீவர், credit the giver, nominal account debit all expenses and losses, credit all incomes and gains. இதை நீங்கள் அப்ளை பண்ணி சம் போட்டிங்கன்னா டைம் பாதி முடிஞ்சு போயிடும். நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறத விட எக்ஸாம் கம்ப்ளீட்டாக அவங்களால 100 மார்க்ஸ் எழுத முடியாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஈஸி வே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், அதை சொன்னேன். அண்ட் விக்கிபீடியாவில் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க, அதாவது ஞாபகம் வச்சுக்கிற விஷயமா ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதை மட்டும் நான் அங்கேருந்து எடுத்தேன். DEADCLIC, டெட் கிளிக். ஓகேவா? டெட்னா சாவு. ஸோ சாவு வரையில ஞாபகம் வச்சுக்கோங்க. சாவு தப்பான விஷயம் தான், பட் ஆனால் இதுக்கு ஓகே ரைட்டான விஷயம். கிளிக், CLICK, அந்த கேயை மட்டும் எடுத்துருங்க, CLIC மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ DEAD நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டெபிட், எக்ஸ்பென்சஸ், அசெட் அண்ட் ட்ராயிங்ஸ். ஓகேவா? கிரெடிட், CLICனா கிரெடிட், லைபிலிட்டிஸ், இன்கம் அண்ட் கேபிட்டல். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரு நார்மல் மந்த்ரா. அதில் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சி நான் சொன்னேன். எனக்கு வந்து இதை பற்றி அதிகமாக தெரியாது ஆக்சுவலாக. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்னதான் சொல்லியிருக்காங்க, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், டெபிட் ஆல் அசெட் அப்படின்னு சொன்னேன். அதான் DEAD. லைட்டாக ட்ராயிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ட்ராயிங்ஸ் நீங்கள் டெபிட் பண்ணும் எப்போவுமே. அதே மாதிரி கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸு. ஸோ CLICயில் கிரெடிட், லைபிலிட்டிஸ், இன்கம் அண்ட் கேபிட்டல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் சொன்னதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை மட்டும் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ஆக்ரானமி அப்படின்னு சொல்லலாம், டெட் கிளிக். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லிட்டரலி ஈஸியாக எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணேன். இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வீடியோ முடிக்கிறப்போ இந்த WNT சிஸ்டம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டே புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டே புக்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எவ்வளோ சேல்ஸாக நடந்திருக்குப்பா, இதை மொத்தமாக வந்து ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சா எப்படி, இன்றைக்கி எவ்வளோ சேல்ஸாக நடந்திருக்கு, இது நம்ம ஸ்ரீகாந்த் கிட்டே நம்ம சேல் ஆயிருக்குப்பா, ரமேஷ் நமக்கு சேல் ஆயிருக்கு, நம்ம வந்து வேற ஒரு கம்பெனி நமக்கு சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேல்ஸை வந்து நீங்கள் வந்து தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணி வைப்பீங்க ஆக்சுவலாக. இவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மொத்தமாக நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி தான் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு ஜேர்னலில் போடுவீங்க, அதுக்கப்புறமா தான் சேல்ஸ் அக்கௌண்ட்டுங்கிற லெஜருக்கு ஆக்சுவலாக போகும். ஸோ இந்த டே புக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு கலெக்ட் மட்டும்தான் பண்ணி வச்சுக்குமே தவிர அதில் WNT சிஸ்டம் யூஸ் பண்ணப்படாது ஆக்சுவலாக. ஸோ அதனால WNT சிஸ்டம் வந்து டே புக்ஸில் யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த ஜேர்னல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து லெட்ஜர்ஸு, அப்புறமா ட்ரையல் பேலன்ஸு, அப்புறம் பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த டே புக்ஸில் மட்டும் ஆக்சுவலாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் டே புக்ஸுங்கிற ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1000 பேர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து விற்பீங்க. உங்களுக்கு கிடைச்ச டோட்டல் அமௌண்ட் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கும். இந்த 2 லட்சம் ரூபாய் எடுத்து நீங்கள் அப்படியே சேல்ஸில் அப்படியே போட்டுருவீங்க ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு வந்து 1000 பேருடைய நேமை போட்டு நீங்கள் என்ட்ரி போடுறதுக்கு பதிலாக 2 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டலாக வந்து அமௌண்ட் கிடச்சிருச்சு பாருங்க ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து டே புக் அப்படிங்கிற இதில் வந்து உங்களுக்கு டோட்டலிங் தான், டோட்டலாக வர அமௌண்ட்டை வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட் எடுத்து போட்டுருவீங்க. பர்ச்சேஸ் டே புக் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேசஸில் என்னென்னலாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அதெல்லாம் தனியாக எடுத்து ஒரு அமௌண்ட்டை ஆக்சுவலாக எடுத்து போட்டுருவீங்க. ஸோ அதனால் வந்து கம்பைலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து டோட்டல் அமௌண்ட்டை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி அதை வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட்டை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக டே புக் உடைய ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. ஸோ அதனால் டே புக்ஸில் டபுள் என்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணப்படாது. அண்ட் உங்களுக்கு இந்த ஜேர்னல்ஸ், லெட்ஜர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட், ட்ரையல் பேலன்ஸ் இதெல்லாம் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆக்சுவலாக யூஸ் பண்ணப்படும். ஸோ இதில் வந்து இப்போ லாஸ்ட்டாக முடிக்கிறப்போ நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலான்னு இருக்கேன். அசட்டு, இந்த இது எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் நார்மலாக டெபிட் பேலன்சஸ் தான் இருக்கும். எப்போவுமே இதுக்கெல்லாம் கிரெடிட் பேலன்சஸ் வர்றது ரொம்ப 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 ரேர். நார்மலாக டெபிட் பேலன்சஸ் தான் இருக்கும். அண்ட் லைபிலிட்டிஸ், இன்கம் இதுக்கெல்லாம் எப்போவுமே கிரெடிட் பேலன்சஸ் தான் இருக்கும் ஆக்சுவலாக. இது வந்து ரொம்ப ஒன்றும் எங்கேருந்தோ கண்டுபிடிச்சி சொல்கிறது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து நீங்கள் இந்த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்குல்ல, ரியல் பர்சனல் நாமினல் அக்கௌண்ட்டுடைய ரூல்ஸ் எடுத்து பார்த்தாலே அதுவும் இதே தான் ஆக்சுவலாக சொல்லும். அது நீங்கள் சுற்றி வளைச்சி போய் மூக்க தொடணும், டேரக்டாக தொட்டு போயிடலாம். ஸோ அதுதான் ஆக்சுவலாக ஒரு சின்னதாக நான் வந்து பார்த்தேன், உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட சொல்லி நான் நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக கூட பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னடா சொல்கிற, எனக்கு எல்லாம் தெரியும்டா முன்னாடி அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் பி மோர் ஹாப்பி ஆக்சுவலாக. ஸோ that is for this video. Have a fantastic day ahead. Stay home, stay safe. என் பேட் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டு கமெண்ட் மட்டும் போட்டு போயிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க் யூ.